இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டில் என்ன டிஃபன்னு நான் சொல்லட்டுமா? ஆலு சப்பாத்தி தாங்க. ஆமாம், இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை தான் செய்வீங்க. வாங்க செய்யலாம். இன்னொரு விஷயம், இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷே வேணாம், அப்படியே சாப்பிடலாம். சரி, ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து ஊற விட்டுக்குங்க. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்குங்க. இது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மைதா மாவு, கூடவே சீரகத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கங்க, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க, கூடவே லெமன் ட்ராப்ஸ் சேர்த்துக்கங்க, கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ சப்பாத்தி மாவு நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நடுவில் இந்த உருளைக்கிழங்கு கலவையை வைக்க போகிறோம். வச்சுட்டு நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டஃபிங் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் லைட்டாக மாவு சேர்த்து தேய்ச்சிக்கங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், அப்படி தாங்க இருக்கும். ஆலு சப்பாத்தி சூப்பராக இருக்கும். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சுக்கலாம். தவா நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற ஆலு சப்பாத்தி சேர்த்துக்கலாம். இதுக்கு நெய் தாங்க யூஸ் பண்ணணும். நெய் சேர்த்து செய்கிறப்ப இந்த ஆலு சப்பாத்தி ரொம்ப ருசியாக இருக்கும். 2 பக்கமும் சிவந்த பிறகு எடுத்திங்கன்னா சூப்பரான ஆலு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் கர்ட் ரைத்தா ஆட் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டில் ஆலு சப்பாத்தி தானே? நான் சரியாக தானே சொன்னேன்? இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க. நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. லாங் வீடியோவில் நிறைய ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.